அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறவனை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய அநியாயக்காரனும் பொய்யனும் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறார். சின்ன விஷயம் அல்ல இது. குர்ஆனை ஓத தெரியாமல் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சில உலமாக்களை உருவாக்கி மிம்பர்களுக்கு நம்முடைய சமுதாயம் அனுப்புகிறது. அந்த உலமாக்களுக்கு மிம்பரில் நின்று ஓதுகிற குர்ஆன் வசனத்திற்கு கருத்து தெரியாமல் ஏதோ ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு வேறொரு குர்ஆன் வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பை சொல்லுகிறவர்களை அவர் சத்தமிட்டு பேசுகிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக, உணர்ச்சி வசமாக பேசுகிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக, சவால் விட்டு பேசுகிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக, மற்றவர்களுடைய மானங்களில் விளையாடுகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி ஒவ்வொரு பள்ளியாக அவரை ஏற்றுகிற நிலையை என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசல் நிர்வாகிகள் இதற்காக வேண்டி நாளை மறுமையிலே கடுமையாக கை செய்யப்பட வேண்டி வரும். உலமாக்களிடத்தில் படித்து, மதரசாக்களில் படித்து, குர்ஆனை மனப்பாடம் செய்து, தஃப்சீரை அறிந்து, உசூலுல் ஃபிக்ஹ் படித்து, உசூலுல் குர்ஆன், உசூலுத் தஃப்சீர் படித்து, உலூமுல் குர்ஆன் படித்து, இப்படி கல்வியோடு இருக்கிற உலமாக்கள் உலாத்தி திரிகிற நேரத்தில் அந்த உலமாக்களை இழிவுபடுத்தி விட்டு, அந்த உலமாக்களுக்கு சில நேரம் பிரசன்டேஷன் ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம், மேடையிலே ஏறி கத்தி பேச தெரியாமல் இருக்கலாம், உணர்ச்சிகரமாக மக்களை தூண்ட தெரியாமல் இருக்கலாம், கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று மட்டுமே கூறிக்கொண்டிருக்கலாம். இதை வைத்து அந்த உலமாக்களை ஒதுக்கிவிட்டு வெறுமனே அதபில்லாத, ஒழுக்கமில்லாத மனிதர்களை எல்லாம் மிம்பர்களுக்கு ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய, அவர்களை உசுப்பேற்றக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருந்தால் தௌபா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை சாட்சியாகவே சொல்கிறேன்.